My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.7 la question number 2 பார்க்க போறோம். Find the rectangular form of the complex numbers. Okay. பாருங்க first subdivisionல கொடுத்திருக்கிற sum அப்படியே காப்பி பண்றேன் நான். பாருங்க இது z1 இது z2. இப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டி 2 புக்ல பேஜ் நம்பர் 80ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து பேஜ் நம்பர் 81ல கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சம்முக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம், இந்த சம்முக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது பாருங்கள். இது போல் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பெருக்கல்ல இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி எதுனா R1 R2 ஏதாவது இருந்தால் அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே எதுவும் கொடுக்கல, அப்போ நம்ம ஆங்கிளை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், θ1 + θ2. ஸோ π/6 இதுதான் θ1, θ2 வந்து π/12. ஸோ ஆங்கிளை ஆட் பண்ணிட்டோம். அதே போல் I sin π/6 + 5/12. ஓகே சார், இப்போது cos 12க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தால் 12 தான் வரும். அப்போ இங்கே 2 டைம்ஸ் வந்துடும். எல்சிஎம்க்கு மேலே இருக்கிறது அப்படியே வரும். அப்போ 2π + π/12. இங்கேயும் அதே ரிசல்ட் தான், 2π + π/12. இப்போது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதாவது 2π + π 3π/12. அதே தான் இங்கேயும் வரும், 3π/12. இப்போ 3 டேபிளில் கட் பண்ணிடலாம். 4 3 12, இங்கேயும் 4 3 12. இப்போ cos π/4 அப்படின்றது யார்? 5/4னா 45 டிகிரி. cos 5/4 1/√2. அதே போல் இங்கேயும் I 1/√2. sin 45க்கும் அதே வேல்யூ தான் 1/√2. cos 45க்கும் அதே வேல்யூ தான். இப்போ நான் 1/√2 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா உள்ள 1 + I வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். மேலே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். பட் இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. ஓகே, இப்போது இதை வந்து நான் ஆய்லர் ஃபார்முக்கு எடுத்துக்கிறேன். ஆய்லர் ஃபார்மில் எப்படி எழுதுவோம்? செகண்ட் சப்டிவிஷனில் ஈக்கு பவர், இப்போ காசை கையில் அறுத்தி பிடிச்சி மறைச்சிக்கோங்க. இப்போ என்ன காட்டுது? -I. ஆங்கிள் யார்? π/6. இது தாங்க ஆய்லர் ஃபார்ம். அதே போல் கீழே ஒரு 2 இருக்கா, சும்மா ஒரு 1 போட்டுக்கோங்க மேலே. அதாவது எதுவும் இல்லாட்டி 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ மேலே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 6க்கு பதிலாக 1 போட்டுக்கோங்க. அதே போல் கீழே இதை எப்படி ஆய்லர் ஃபார்மில் எழுதுவோம்? பாருங்கள், காசை வந்து ஒரு விரலை வச்சு அழுத்தி மறைச்சிக்கோங்க. மறைச்சிட்டு பிறகு காசு இல்லாத நீங்கள் பார்க்கும்போது ஒரு I ஒரு π/3 அதை மட்டும் ஆங்கிள் எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? சரி, அப்புறம் என்ன பண்ணலாம்? இதை 1/2 தனியாக வச்சுக்கலாம். இந்த ஆங்கிளில் மேலே கொண்டு வரும்போது அதுவும் மைனஸ் ஆயிரும். அதாவது பேஸ் சேமாக இருக்குது. a/m/a/n = a/m-n. ஸோ இந்த ரூல் வந்து நம்ம 8th படித்த ரூல். அந்த ரூல் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து மேலே கொண்டு வந்துடுறேன். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட்டாலும் அதே ரிசல்ட் தான் வரும், ஆய்லர் ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் வரும். ஓகேவா? சரி, ஏற்கனவே -I π/6 இருக்குது. இது மேலே போனதுன்னா இதுவும் மைனஸுக்கு போயிடும். -I π/3 வந்துடும். தென் 1/2 அப்படி இருக்கட்டும். e பவர் ரெண்டுத்தில் இருக்கிற -I நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். போக π/6 + π/3 ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். இப்போது 6க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? e பவர் -I அப்படியே இருக்கட்டும். 6க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் 6 தான். அப்போ எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிற π அப்படியே வரும். ஆனால் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? அப்போ π + 2π. தென் 1/2 e பவர் -I 2π + 1π என்ன வரும்? 3π/6. இப்போ இதை கட் பண்ணிக்கலாமா? ஸோ π/2, அதாவது 1/2. திரும்பவும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா நார்மல் ஃபார்மில் போலார் ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா இங்கே பாருங்கள், நடுவில் மைனஸ் வந்துச்சா? அப்போ cos π/2 ஒரு முறை எழுதிக்கலாமா? மைனஸ் இருக்கிறதுனால -I sin π/2.
நல்லா கவனிங்க. 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. cos pi by 2 cos 90 என்ன வேல்யூ 0 மைனஸ் ஐ sin 90 என்ன வேல்யூ 1. அப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன மீறுது, ஒரு மைனஸ் ஐ மட்டும்தான் மீறுது. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா -i/2. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சரு. இப்போ பாருங்கள், நீங்கள் சப்போஸ் இந்த ஆய்லர் ஃபார்ம் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இது நிறையா எழுத வேண்டி வரும் உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்லேயே ஆய்லர் ஃபார்ம் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஈஸியாக இந்த சம்மை முடிச்சுட்டேன். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட்டாலும் ஓகே தான், அதே ஆன்சர் தான் வரும். மார்க்கும் அவ்வளோதான் போடுவாங்க. சரியா? உங்களுக்கு எக்ஸாமில் டைம் சேவ் பண்ணுற மாதிரி நீங்கள் சம் போடணும். அதுக்கு இந்த ஆய்லர் ஃபார்ம் தான் பெஸ்ட்டு. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.